ஈசான திக்குல போனாள். பரமேஸ்வரனை ஜெயிக்க கைலாசம் போனாள். தட்டாத்தகே மீனாட்சி தான் அவள். அங்க போனாள். போன உடனே கணங்கள் எல்லாம் ஜெயிச்சு நந்திகேஸ்வரோட யுத்தம் பண்ணினாள். நந்திகேஸ்வரால யுத்தம் பண்ண முடியல. உடனே உள்ள போய் மகாலிங்கத்தினிடத்துல சொல்லுவோம்னு எல்லாருமாக புறண்டு போனாளாம். பூத கணங்கள்லாம் स्वयमंसेन निर्गत्य महालिंगान् महेश्वरः सप्तकाञ्चन संकाशः महातेजः समन्वितः सौन्दर्यसारसो भूत पूर्णचन्द्रनिभाननः षोडशाब्दाकृतिः शम्भुः सर्वलक्षणलक्षितः राधो भगवान् तत्र तत्र च गच्छति यत्र यत्र च सादेव्यार्थम् त्वरया हालास्यनाथो भगवान् तत्र तत्र च गच्छति. 16 வயசு யுவாவாய் பரமேஸ்வரன் ஹாலாஸ்யநாதன் சோமசுந்தர மூர்த்தியாய் திவ்ய சௌந்தரியம், காலிலிருந்து தலை கூந்தல் நுனி மட்டும் அழகு, அது மாதிரியான திவ்ய சரீரத்தோட உழவார் ஊதாளாய் இவள் என்னைக்கு யுத்தத்துக்காக ஜெயத்துக்காக புறப்பட்டாளோ அப்பொழுதே இவள் கண்ணுக்கு தெரியாம, இவள் சைன்யத்துக்கு கண்ணுக்கு தெரியாம அதிர்ஷ்யனாய் கூட 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 போயிட்டே இருக்காளாம். போற இடத்துல எல்லாம் பரமேஸ்வரன் அங்க போவதனால போற இடத்துல எல்லாம் அவளுக்கு ஜெயமா. அவளுக்கு தெரியாது ஹாலாஸ்யநாதன் கூட வராருன்னு. பாண்டிய தேசத்து ராஜாக்கள் பிரதிஷ்ட பண்ணின மூர்த்தி ஹாலாஸ்யநாதன். ஹாலாஸ்யநாதோ பகவானு தத்திர தத்திர கச்சதின்றாள். இவ போற ஊருக்கெல்லாம் வந்துட்டு இருக்காள். ஈசானதிக்கு போய் கைலாசத்துல போன போது அங்க அழகான ரூபத்தோட சுவாமி கூட வந்திருக்காள். நந்தி பிரபதிகள் எல்லாம் போய் சொன்னாளா, என்ன சொன்னான், காக்கணும் காக்கணும் கத்தினாலாம். கைலாசத்துல இருக்கிற மகாலிங்கத்தினத்துல போய் கிரந்தந்தோ ரட்சரட்சேதி கைலாசதடவாசியः நந்தினாசம்புபாதாஜே நிவேதுர்கணநாயகாः. வெங்கடேஸ்வரோட எல்லாரும் வந்து ரட்சா 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 போய் காலில் விழுந்து மகாலிங்கத்தினிடத்துல, கைலாசத்துல இருக்கிற மகாலிங்கத்தினிடத்துல 3 ஸ்தலத்தோட கூட ஒரு கன்னிகவத்தி எல்லாரையும் கதறடிச்சு நந்தியான என்னையும் படுத்தாத பாடுபடுத்தி விட்டாள். எங்களால தாங்கலேன்னு சொன்னாலாம். உடனே நீங்கள்லாம் பேசாமல் இருங்கன்னு சொன்னாள். கைலாசத்தில் இருக்கிற மகாலிங்க அப்படி சொல்லிவிட்டாள். ஹாலாஸ்யநாதன் சோமசுந்தர மூர்த்தியாய் 16 வயதோட அலங்கிருதமான சரீரத்தோட வந்திருக்காள்னு சொன்னோமே. அவர் அங்க இருந்து இதற்கு வந்து நின்றாள். இந்த தட்டாதுகையனுடைய இதற்கு அப்போ என்ன பண்ணினாள், அம்ப எடுத்து போட ஆரம்பிச்சாள். தஸ்ய தர்சனமாத்ரேண தஸ்யாஸ்து விக்ருதः குஜः அத்ருஷ்யதாம் த்ருதம் ப்ராப மதக்ரே விந்த்யசைலவதி. அகஸ்தியர் சொல்றார், ஹாலாஸ்யநாதன் சோமசுந்தர மூர்த்தியா உடம்பெல்லாம் அங்கத்துக்கு அங்க அழகோட எதிரக்க வந்ததும் இவளுக்கு அந்த 3வது ஸ்தனம் மறைந்து விட்டது. அது எதை போலேன்னார் அகஸ்தியர். என் முன்னலையில விந்தியமலை எப்படி பாதாளத்துக்குள்ள போச்சோ அது மாதிரி இருந்தார். அப்படி மறைஞ்சு போச்சுன்னார் அகஸ்தியர். விந்தியமலை அவர் அங்க பரவிட்டு வரவும் இடைஞ்சலா இருந்தது. பார்த்தார், உடனே அது உள்ள அமுங்கி போச்சு. அது மாதிரி அமுங்கித்ததுன்னு சொன்னாள். அப்பவும் இவள் அதை கவனிக்காம அம்ப எடுத்து போட ஆரம்பிச்சாள். சுமதிங்கிற மந்திரி அம்மா அம்மான்னு கூப்பிட்டாள். என்னன்னாள், அம்ப போடாதுங்க, கீழே போடுங்க இல்லைன்னாள். ஏன்னாள், கீழே குனிஞ்சுங்கோ, கையை கூப்புங்கோ அப்படின்னு சொன்னாள். என்ன இப்படி சொல்றேன், நான் சொல்றதை கேளுங்க, கீழே வெளில போடுங்க, அது வந்து அம்பு போடுற இடம் இல்லை, கீழே குனிஞ்சு நிற்கணும். அம்மா சொல்லுவோம், உங்க ஆத்துக்காரர் வராது, கொஞ்சம் குனிஞ்சு பாவாடை கட்டிக்கோ, புடவை கட்டிக்கோன்னு சொல்லுவா பாருங்க. அது மாதிரி சுமதிங்கிற கழவர் மந்திரி சொன்னாள். என்னன்னு கேட்டாள். உன் 3வது ஸ்தனத்தை பாருன்னாள். காணுமே நாள் உடனே கீழே குனிஞ்சு விட்டாள். சுந்தரேஷம் சுந்தராஸ்யம் சுந்தராயதலோச்சனம் சுந்தராப்யாம் புஜாப்யாம் ச சுந்தராவயவைः பரைः அதீவ மோஹிதா பூத்வா
शरचापौकरस्थितौ विसृज्य च महत्या च लज्जया विनतानन विसृज्य च महत्या च लज्जया विनतानन அப்படி வில்லெல்லாம் கீழே போட்டுட்டு லஜ்ஜையினால கீழே குறிஞ்சு நின்னாலாம். அப்படி கீழே பார்த்து தன் கால் கட்டவர்களால பூமியை அப்படி தேய்க்கிறாள். கீழே குறிஞ்சு விட்டாள் அம்பாள் தன் அத்தான்னு. என்ன உடம்பெல்லாம் அழகா. உடனே பரமேஸ்வரன் பார்த்தாள். அம்மான்னு கூப்பிட்டாள். உடனே பின் சிரிப்போட நிமிர்ந்தாள். நான் உன்னை விவாகம் பண்ணிக்கிறேன், உன் குறையை நீக்கிறேன், உனக்கு க்ஷேமத்தை கொடுக்க வந்திருக்கேன் நாள். அப்ப குழந்தை சொன்னாலாம், பாண்டிய தேசம்னு மதுரையில இருக்கு, அங்க அம்மா இருக்கா காஞ்சனமாலே, அவள் என்ன உயிருக்குயிரா நினைச்சிட்டு இருக்காள். அங்க ராஜ குடும்பம் நாங்கள், அங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம்னா சாமான்யமா பண்ணி கொடுக்க மாட்டாள் எங்க அம்மா, ரொம்ப வித்தரணையா பண்ணுவாள். அதுக்கு நீங்க உங்க பந்துக்கள் எல்லாரையும் அழிச்சுன்னு வரணும். பிரம்மலோகம் வைகுண்டத்திலிருந்து விஷ்ணுவனுடைய பத்னிகள் அவா பாடுறதாள். சரஸ்வதியை சேர்ந்தவாள், பிரம்மாவை சேர்ந்தவர்கள், இந்திரனை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் அழிச்சுன்னு நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிவிட்டாள். இன்னைக்கு 8ஆம் நாள் பவிஷ்யத் சோமவாசனே. இன்னிலிருந்து 8வது நாள் திங்கட்கிழமை என்ற தினம் கல்யாணம் பண்ணிக்க வரேன்னு சொல்லிவிட்டாள். உடனே சந்தோஷப்பட்டு இத நேர அம்மாட்ட போய் சொன்னாள். காஞ்சன மாலைங்கிறத போய் சொன்னாள், மீனாட்சி இது மாதிரி சோமசுந்தர மூர்த்தியா திவ்யரூபத்தோட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பரமேஸ்வரனே சொல்லிவிட்டாள். சோமவாரத்தன்னைக்கு ரிஷபலக்கத்துல கல்யாணம் விட்டாள். காஞ்சன மாலை உடனே கல்யாண மண்டபங்கள்லாம் நிர்மாணம் பண்ணி தேவதைகள்லாம் வருவாளேன்னு தனித்தனியா பிரம்மாவுக்கு ஒரு பெரிய கிரகம், நாராயணனுக்கு ஒரு கிரகம், மகாலட்சுமிக்கு ஒரு கிரகம், சரஸ்வதிக்கு ஒரு கிரகம், இப்படி இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் கிரகம், பூத கணங்கள் நாராயணனுக்கு ஒரு கிரகம், மகாலட்சுமிக்கு ஒரு கிரகம், சரஸ்வதிக்கு ஒரு கிரகம், இப்படி இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் கிரகம், பூத கணங்கள் வரவாளுக்கெல்லாம் கிரகம். அது மாதிரி ஒரு வாரத்துக்குள்ள சகல ஏற்பாடு பண்ணி கல்யாண மண்டபங்கள்லாம் பண்ணிவிட்டாள். பண்ணினா கல்யாண லக்னம் வரக்காணும். குழந்தைய கூப்பிட்டு காட்டாள். என்னுடைய அம்மா நீ பாட்டுக்கு சொன்னேன், நான் குழந்தை பேச்ச கேட்டுன்னு எல்லாம் பண்ணிவிட்டேனே, உன்னையும் காட்டுவேன் என்றாள். ஆயாத சுமுகூர்த்தே கதம்பவநாயகா கல்யாணோதிதசௌந்தர்யம் வபுஷா பரிகிருஹ்ய கல்யாணோசித சௌந்தர்யம் வபுஷா பரிகிருஹ்ய. பரமேஸ்வரனுக்கு ஏதாவது மோட்டர் கார்ல வரணுமா, வெயில்ல வரணுமா, ஸ்மரிச்சாங்க நிற்பர். அதனால ஒரு லக்னம் வந்ததுக்கு அப்புறம் பரட்டா போறாதோ, நினைச்சா உடனே வரத்துக்கு. அதனால லக்னம் வந்துட்டே ஆயாத்தே சுமுகூர்த்தேது, லக்னம் வந்துட்டே வல்லியே நாள் ஒரே வாத்திய கோஷம் கேட்டது. வாத்திய கோஷம் கேட்டது. காஞ்சன மாலை ஆனந்தப்பட்டு ஆயிரக்கணக்கான உப்ரிகைகள் வச்சு கட்டியிருக்காள் ஹாலஸ்ய கஷேத்திரத்துல. என்ன பரமேஸ்வரனே நேர குபேரனுடைய குபேர ஸ்தம்பக சகா, பரமேஸ்வரனுடைய சகா குபேரன், ஏராளமான ஐஸ்வர்யம் உள்ள குபேரனை சகாவா உடையவன் பரமசிவன். அவனுக்கு நாம் சின்ன முறையில் நடத்தப்படாது, பெரிய முறையில் நடத்தணும். ஏன்னா நாம் கொடுத்தத்தை வாங்கிக்கிறதுக்குள்ள மதிப்பு இருக்கணும் அவனுக்கு. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட தானே கொடுக்கணும். அதனால நம்ம ராஜ குடும்பத்துல செய்யறதை வாங்கிக்கிறதுக்குள்ள மதிப்புள்ளவன். அப்படி நடத்தணும்னு அழகா நடத்தி உப்ரிகையிலிருந்து பாக்குறான். பார்த்தா ஒரே எளியா தேவ கணங்கள்லாம் வருது, கோஷ்டியா வருது. ஒரே சம்போ மகாதேவா மத்தியார்ஜுனேஷா மகாலிங்கா சாம்பா சிவா சிவா சிவான்னு சிவநாமா பஜனை. பார்த்து காஞ்சனமாலே நாரதரை கூப்பிட்டாள். ஒரு பெரிய கோஷ்டி 1,00,000 பேர் வரபோது அதோ நடுப்புற வராரு, அவர்தான் சோமசுந்தர மூர்த்தியான்னு காட்டாள். ரொம்ப நன்றாக இருக்கேன்னாள் நாரதர். ஒரு சின்ன குட்டையை காட்டி இதுதான் பால்கடலான்னு கேட்கிறேனே, இது ஏதோ சாமான்யமா ஒரு பஜனை இது சொல்லிவிட்டாள். உடனே மறுபடியும் இன்னொரு கோஷ்டி பிரமாதமா வருது, ஜோதிர்மயமா விபூதி ருத்ராட்சம் திவ்ய சௌந்தரியத்தோட இதுவான்னு கேட்டாள். ஏதோ ஒரு கள்ளி செடியை பார்த்து கல்பக விருட்சமானு கேட்கிறேனே இதுவான்னாள். கடைசியில பரமேஸ்வரன் சோமசுந்தர மூர்த்தி அருகாளா வராள். பார்த்ததே கல்கல்லே விட்டாள். என்ன பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல என்னவே அழகு இருக்க முடியாது, பெருமை இருக்க முடியாது. உடனே காஞ்சமாலே அத்யந்த சுகுந்தராகார மகாவிருஷபமாதிஹ்ய ரஜதாத்ரிமிவாபரம் மகாவிருஷபமாசா விருஷபாத்ரிமிவாபரம். பெரிய காளமாட்டு மேல வராளாம். கைலாசமல மாதிரி இருக்கான் அந்த காளமாடி. அது மீது ஏறிண்டு ரிஷபார் ஊடாளாய் சோமசுந்தர மூர்த்தி திவ்யமான ரத்னமயமான மகுடம்
அழகான முத்த ஆகாரங்கள், சொர்ண ஆபரணங்கள், 2 கைகள், அழகான கைகள். குண்டோதரன் சொல்லி பின்னாடி குடை பிடிக்கிறான். அந்த குடை காம்பெல்லாம் நவரத்னம் வச்சு அழைச்சிருக்கு, குடையெல்லாம் நவரத்னங்கள் வச்சு அழைச்சிருக்கு. பெரிய குடை. அவன் சுவாமியினுடைய முழங்காலத்தின உயரம் தான் இருக்கான். குண்டோதரன் வயதுதான் பெருசா இருக்கு. அவன் பெரிய கொடையை பின்னாடி தூக்கிட்டு வரான். பார்த்து காஞ்சனமால ஆச்சரியப்பட்டாள். ஆங்காங்கு பரமேஸ்வரன் சொல்லி அனுப்பிச்சாள். சாட்சாத்து நாராயணன் மகாலட்சுமியோட வந்துட்டாள். அங்க இருக்கிற பார்ஷதாள்லாம் வந்துட்டாள். பிரம்மா சரஸ்வதியோட பிரம்மலோகத்தில் இருக்கிற பக்தாளோட வந்துட்டாள். இந்திரன் இந்திராணியோட வந்துட்டாள். எல்லாருமா வந்தாள். நதிகள், நதங்கள், பர்வதங்கள் எல்லாம் திவ்ய ரூபத்தோட கல்யாணத்துக்கு பரமேஸ்வர ஆஜ்ய சிவாஜ்யன்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்காள். இப்படி பெரிய கோலத்தோட வாத்திய கோலத்தோட எதிர்கொண்டு அழிச்சுன்னு போனாள். அழிச்சுன்னு போய் அழகான மண்டபத்திலே இறக்கினாள். இறக்கி சரஸ்வதி தேவி ஸ்நானம் பண்ணி வச்சாலாம். தகாதகிக்கு மீனாட்சிக்கு ஸ்நானம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ண. மகாலட்சுமி வந்து பூச்சூட்டி குங்குமங்கள்லாம் விட்டு அங்கிருந்து அழிச்சுன்னு வந்து மாலை போட சொன்னாள். மாலை போட்டு ஊஞ்சல் நடந்துதான். இந்த மாலை போடுறத பத்தி சொன்னாள். பரஸ்பரஸ்யோபரிமன்மதேன